வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ரோஹினி ஃப்ரம் புக்ஸ் வித் ரோக்கி. இந்த வீடியோவை நீங்கள் மே 18ஆம் தேதி பார்ப்பீங்க. என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் மே 18. மே 19 என்னோட பிறந்த நாள். மே 18 2009 அன்னைக்கு நியூஸ் சேனலில் 2 லட்சத்துக்கும் மேலே தமிழ் மக்கள் ஒரே அடியாக ஜீனோசைட் பண்ண நாள், பிரபாகரனை சுட்டு கொண்ட நாள். இந்த நாளை என்றைக்குமே நான் மறக்க முடியாது. 2009 அன்னைக்கு நான் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடுத்த நாளைக்காக கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த நாள், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்த நாள். அப்போ நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ் சேனலில் இது ஒளிபரப்பாகும் போது அந்த நாள் நான் மறக்க முடியாது. நான் கண்ணீர் விட்டு அழுது என் வாழ்நாளே ஒரு துக்கமான ஒரு நாளாக அந்த நாள் நான் நினைக்கிறேன். உலக மக்கள் அனைவரும், முக்கியமாக தமிழ் மக்கள் அனைவரும் இந்த நாளை நினைவு கூர்ந்து கட்டாயமாக தமிழ் மக்கள் எந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்ம தமிழ் ஈழம், நம்ம கச்சத்தீவு இதெல்லாம் மீட்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, இன்னும் எப்படி கஷ்டப்பட போகிறாங்க, யார் இதை மீட்டு கொண்டு வர போகிறாங்க, தமிழ் மக்கள் இன்னும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாத கேள்விக்குறியாக இருக்கிற இந்த நாளை நம்ம நினச்சி இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் தமிழ் ஈழ பற்றியும் தமிழ் ஈழ விடுதலை போராட்டங்களை பற்றியும் நிறைய புத்தகங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த புத்தகங்கள்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ரீசண்டாக ஜான்வரி மந்த் நடந்த ஒரு எக்ஸிபிஷன், தமிழ் YMCA கிரவுண்டில் நடந்த எக்ஸிபிஷனில் நிறைய புக்ஸ்க்கு நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அந்த புத்தகங்களில் நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, படிக்கணும். ஸோ அந்த புத்தகங்களை உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பெஷலி ஃபார் திஸ் மே 18. அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த வரிசையில் என்கிட்ட ஒரு 4-5 புத்தகங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வாங்கின புத்தகம், எக்ஸிபிஷனில் வாங்கினதில் நிமிர் வெளியீட்டில் இந்த புத்தகத்தை வாங்கினேன். ஒரு 4-5 நிமிர் வெளியீட்டில் தான் வாங்கினேன். இதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப அழகாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். ஸோ அதை பற்றி பின்னாடி இருக்கிற ப்ளர்பையும் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். தமிழ் பெண் பொதுவழி, தமிழ் ஈழத்தில் அதன் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இதில் இதுதான் புக்கு. ஸோ இதில் முனைவர் மாலதி அவர்கள் நியூசிலாந்து நாட்டில் வாழ்ந்து வரும் புலம்பெயர் ஈழத்தமிழர். நியூசிலாந்தில் உள்ள கென்டர்பரி பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். இவர் 2005 முதல் 2009 வரை தமிழீழ பகுதியான வன்னியில் வசித்தார். இந்த காலகட்டத்தில் வன்னி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளால் நிர்மாணிக்கப்பட்டு நடைபெற்று வந்த மனித உரிமைகள் அமைப்பு, பெண்கள் அமைப்பு மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் ஆகியவற்றில் பணியாற்றினார். அத்தோடு இல்லாமல் அமைதி ஒப்பந்த காலத்தில் விடுதலை புலிகள் ஏற்படுத்தியிருந்த நடைமுறை அரசாங்கத்தில் உள்ள சிவில் நிறுவனங்களுடன் பணிபுரிதல், சமாதான பேச்சுகளான ஆவணங்களை தயாரித்தல், இலங்கை இராணுவத்தின் மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்துதல் மற்றும் குடும்ப வன்முறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டம் போன்ற பல்வேறு பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இதற்கு முன் நிமிர் பதிப்பகம் வெளியிட்ட எனது நாட்டில் ஒரு துளி நேரம் என்ற நூல், விடிவிற்காய் என்ற கவிதை தொகுப்பு, லத்தீன் அமெரிக்கா ரத்தமும் நெருப்பும் கலந்த வரலாறு என்ற மொழிபெயர்ப்பு நூல் ஆகிய 3 படைப்புகளும் கொண்டு வந்தவரின் 4வது முக்கிய படைப்பு இந்நூல் போட்டிருக்காங்க. இதில் ஆக்சுவலி அவங்களோட சொந்த, அதாவது மாலத்தீவன் அப்படின்றவங்க, அவங்க தான் என்னோட ஆத்தர், அவங்களோட சொந்த அனுபவத்தை எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். லுக் அட் திஸ் பிக்சர் and she is a person. Look at this picture. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த புத்தகம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது எதை பற்றி, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பூக்களை நசுக்கிய பூட்ஸ் கால்கள், சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்கொண்ட தமிழீழம். இது நிமிர் பதிப்பகத்தில். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஈழம் ஏகாதிபத்தியங்களில்
ஆடுகளம். தமிழ் ஈன படுகொலையில் பங்கேற்ற நாடுகள். ஓ, யாரெல்லாம்? கண்டிப்பா இந்தியா இருக்கும். அயோக்கிய அமெரிக்க தீர்மானமும் மே 17 இயக்கமும். அவதூறுக்கு மறுப்பு. ஸோ இந்த மாதிரி 4 தலைப்பு உள்ள இருக்கு. ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அயோக்கிய அமெரிக்க தீர்மானமும் மே 17 இயக்கமும். ஸோ நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கு இதில். ஸோ கிளிநொச்சி இறுதி ஈழப்போரில் தமிழீழ மக்களின் இடப்பெயர்வு பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு, பட் படிச்சு பார்த்தா தானே உலகம் முழுக்க இருக்கிற நம்ம தமிழ் மக்கள், தமிழீழ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்து, எனது நாட்டில் ஒரு துளி நேரம், விடுதலை புலிகளின் நடைமுறை அரசின் இறுதி 4 வருடங்கள். ஸோ அதே ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தான் நான் மாலதி, இவங்களோட புத்தகம் தான் இருக்கும். அடுத்த புத்தகம் வந்து இமில், இன்றைய ஈழ புலம்பெயர் சிறுகதைகள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன கதை, எல்லாமே ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எழுதின ஒரு சிறுகதைகளோட தொகுப்பு தான் இது. இது வந்து ஈழத்தை பற்றியும் இருக்கும், அவங்களோட சின்ன சின்ன கதைகளை பற்றியும் இருக்கும். ஆக்சுவலி ஈழத்துலேருந்து ஒருத்தவங்க எழுதின புத்தகம் இருக்குது. அது வந்து சிகப்பு சட்டை சிறுமின்னு சொல்லிட்டு சர்மிளா ஜெயத்ன்றவங்க, அவங்க வந்து ஸ்ரீலங்கன். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த சிகப்பு சட்டை சிறுமின்ற புத்தகம். அதையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம், நான் எடுத்து காட்டுறேன் அந்த புத்தகம். அடுத்து வந்து செம்பொன். இந்த புத்தகம் என்னன்னா, தமிழீழத்திற்கான ஆயுத போராட்டத்தை பின்னணியாக கொண்டு கடந்த 15 ஆண்டுகளாக நாவல்கள் எழுதப்படுகின்றன. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழும் எழுத்தாளர்கள் எழுதும் நாவல்களின் எண்ணிக்கை 30க்கும் மேலாக இருக்கின்றன. அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட நாவல்களை வாசித்துள்ளேன். இந்த நாவல்களிலிருந்து சந்திராவின் இந்த செம்பொன் நாவல் வேறுபடும் தன்மைகளை கொண்டிருக்கிறது. இந்த நாவலின் போர்க்கால வாழ்க்கையில் துயரத்தை மட்டும் சொல்லாமல் அதற்குள் இருந்த மகிழ்ச்சியான தருணங்களை எழுதியுள்ள பகுதிகள் மிக மிக முக்கியமானவை. அரசு அதிகாரிகளாக இருந்த தமிழர்களின் நேர்மை, பணியில் ஈடுபாடு காட்டும் திறன் என்பன இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தன என்பதை சொல்வதோடு, அவர்களின் மனநிலைகள் அரசாங்கத்திற்கும் விடுதலை போராளிகளுக்கும் இடையே தவிப்பில் இருந்தன என்பதை சொல்கிறது. இதற்கு முன்பு நான் வாசித்த புனைக்கதைகள் இதற்குள் எல்லாம் நுழையவே இல்லை. அவையெல்லாம் போர்க்காலத்தை மட்டும் எழுதும் ஒன்றை நோக்கத்தோடு எழுதப்பட்டவனாக இருந்தன. பேராசிரியர் ராமசாமி. ஸோ இதை வந்து போர்க்காலத்துல நடந்த கொடுமைகள் மட்டும் இல்லாம அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருந்த சின்ன சின்ன, அதாவது மேலே வந்து பாம்பு விழப்போகுதுன்னு தெரிஞ்சவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் ருசி சாப்பிடவும் முடியாது, ஆனால் அதில் இருந்த ஒரு ப்ராப்ளம்ஸு, அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை பற்றியும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் நான் வாசிக்கலான் இருக்கேன். மே 18ஆம் தேதியான இன்னைக்கு இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை நான் வந்து எடுத்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் பல புத்தக ரெக்கமெண்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you later. Bye.